ஆகவே ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அரசாங்கத்துடன் வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற அடுத்த கேள்வியும் இருக்கிறது அல்லவா? ஆமாம். இப்போது கட்சி ஒழுக்க நடவடிக்கை மேற்கொள்ள போகுது, இது நிச்சயமாக நடைபெறும். அதன் பின்னர் வகையான செயற்பாடு என்ற கேள்வி இருக்கிறது. பார்ப்போம். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட் மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பிரச்சினை காரணமாகத்தான் இன்று நண்பகல் வரை விட்போடப்பட்டிருக்கின்றது. இன்றும் ஏதும் பிரச்சனை ஏற்படுமா என்ற கேள்விக்குறியும் நிலவுகின்றது. அடுத்த செய்தி டெய்லி நியூஸினுடைய செய்தி. கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, Aussies clean bold Lanka probe, unspentated and biased, designed to wipe up sentiment ahead of Geneva என்கிற செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி. டெய்லி வீரபாத்தினுடைய செய்தி நீங்கள் நன்றாக அவதானித்தால் வெளியுறவு அமைச்சர் என்ன கூறினாரோ அதே கருத்து வெளிவந்தது. டெய்லி நியூஸினுடைய வெளியுறவு அமைச்சர் கூறிய கருத்துக்கு அந்த கருத்தை மையப்படுத்தி இலங்கையை எதிர்பார்க்கிற என்ற விடயத்தை உள்ளடக்கியாக வருகிறது. அந்த சொற்பெரியவங்களை பார்த்தால் தெரியும். இது வந்து மிகைப்படுத்தல் என்கின்ற ஒரு தொனிப்பொருள் இருக்கிறது தானே. அதாவது இலங்கைக்கு சாதகமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள், முற்றுமுழுதாக இலக்கை நோக்கி பந்து வீசி அவுட் ஆகி விட்டார்கள். இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனை ஆஸ்திரேலியா அப்படி சொல்லி இருக்கின்றது. அதே நேரத்தில் மிகவும் இந்த செயற்பாடானது என்ன குறிப்பாக இலங்கைக்கு மிகவும் எதிரானது, அதாவது ஒரு பயஸ், ஒரு தரப்பு சார்ந்ததாகவே இருக்கின்ற செய்திகள் இங்கே வந்திருக்கின்றன. ஆனால் ஏனைய பத்திரிகையிலே அந்த செய்தி வரவில்லை. அவர்கள் இருதரப்பு விசாரணைக்கான தேவையை மட்டும்தான் நியாயப்படுத்திருக்கிறார்கள். இப்படி செய்தி வந்து டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி, ஒவ்வொரு பத்திரிகையினுடைய கண்ணோட்டங்களுடைய வித்தியாசத்தை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவை இன்றைய தினம் ஆங்கில பத்திரிகைகள் சுமந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ரியாசினுடைய உதவி இருக்குதுனால நான் சிங்கள பத்திரிகை பார்க்கல, நீங்க பார்த்துருவீங்க நம்பிக்கை. திவேனையினுடைய தலைப்பு තෙවර පෙරුම ගෝරිදමයි අසභ්‍ය වචනයෙන් බැනවදී එක්සත් ජාතික මන්ත්‍රී කණ්ඩායමේ රැස්වීම උණුසුම් වෙයි. තෙවර පෙරුම ඒ වෙන විට හිටියේ හොඳටම බීලා. திவையின பத்தினுடைய செய்தி, தேவர பெரும மது போதையிலே தான் இருந்திருக்கிறார் என்று சொல்கின்றார்கள் இந்த வாக்குவாதம் இடம்பெற்ற நேரத்தில் என்று. நேற்று தேவர பெரும சண்டைக்கு தயாராகி இருக்கின்றார் என்ற செய்தி ஒன்றைத்தான் திவையின பத்திரிகை இங்கே பிரதான தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறது. மோசமான வார்த்தை பிரயோகங்கள் அங்கு இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் குழு கூட்டத்தின் பொழுது, பாராளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தின் பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து அத பத்திரிகையினுடைய செய்தி, ක්‍රිකට් මුදලට ගැනීමේ ඉන්දිය යෝජනාවට ශ්‍රී ලංකාව විරුද්ධ වෙයි. ප්‍රශ්න ගැටුම් නොක්කාඩු ඉවතලා රටේ වැඩි පිරිසක් ප්‍රිය කරන ක්‍රිකට් ක්‍රීඩාව වෙනුවෙන් සියලු දෙනා එක්වෙති. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 3 நாடுகளுக்கு முதன்மை அளிப்பதற்கு ஒரு முயற்சி வருகிறது. ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் சபைகளை மையப்படுத்தியதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இருக்க வேண்டும். அவர்கள்தான் முழுமையாக அதை செயற்படுத்துவார்கள். வருகின்ற லாபங்கள் அந்த 3 நாடுகளுக்கு இடையே பகிரப்படும் என்கின்றது போன்ற ஒரு செயற்பாடு. இதற்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவித்திருந்தது கிளைவ் லோய்ட் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் குழாம், கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். அவர்கள் கூறியிருந்தார்கள் குறிப்பிட முடியாது, தமக்கு தேவையான பங்குகள் கிடைக்க வேண்டும் என்று. குறிப்பாக இந்த 3 நாடுகளும் தாங்கள் கையில் எடுப்பதற்கான ஆதரவை ஒரே ஒரு நாடுதான் நேரடியாகவே வழங்கியது. அது வேறு நாடுமான நியூசிலாந்து கிரிக்கெட் சபை. ஏனைய நாடுகள் எல்லாம் மௌனித்தது. பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது, இலங்கை எதிர்ப்பு தெரிவித்திருந்தது, பங்களாதேஷ் நடுநிலைமையில் இருந்தது. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இலங்கை இப்போது முழுமையாகவே எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. அண்மை காலமாக எல்லோரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, கனவான்களின் விளையாட்டு என்று இருக்கக்கூடிய கிரிக்கெட் மிகவும் பாதகமான சூழலுக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்தது BCCI என்று சொல்லப்படுகின்ற இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவர்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலே வைத்த காலடி என்றுதான். அதன் பின்னர் தான் கிரிக்கெட்டினுடைய அந்த கனவான் தன்மை அல்லது கிரிக்கெட்டினுடைய மகத்துவம் குறைந்ததான செய்திகள் சர்வதேச ஊடகங்களில் சாதாரணமாகவே வெளிவந்தது. இப்போது அவர்கள்தான் சர்வதேச கிரிக்கெட் சபையை இயக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு வர்த்தக கருவாக இருக்கின்றார்கள். அதனால் அப்படியான ஒரு செயற்திட்டத்துக்கு ஒரு முனை போன்ற ஒரு விண்ணப்பம் ஒன்று விடுக்கப்பட்டது. இலங்கை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்ற செய்திதான் இங்கே பிரசுரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இலங்கையிலே எல்லோருமே விரும்பத்தக்க ஒரு விளையாட்டு கிரிக்கெட், ஆகவே அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியாக தான் இது இருக்கிறது. சரிதானே? ஆமாம், நிச்சயமா. அடுத்து ලංකාදීප පත්‍රனுடைய செய்தி, පුතාට නාම යෝජනා නොදුන්නාට කෝප වෙලා ඒජාප මන්ත්‍රී රැස්වීමේදී තෙවර පෙරම යකා නටයි රනිල්ටත් ගහන්න හදලා.
ரணிலுக்கும் அடிக்க வந்திருக்கின்றார். தேவர பெருமை பேயாட்டம் ஆடி இருக்கின்றார், தனது மகனுக்கு வேட்புமனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று. இது லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. அதே செய்திதான் தினமின பத்திரிகையினுடைய புத்தாகி நம கப்பலாண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு செய்திகளுக்கும் பல வித்தியாசம். இது தினமின அரச பத்திரிகை, அரசாங்கத்தினுடைய பத்திரிகை. புத்தாகி நம கப்பலா, மகனுடைய பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது. மற்ற பத்திரிகையிலே மகனுக்கு வேட்புமனுக்கான பெயர் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இங்கே இப்போ மகனுடைய பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கின்றது. ரஞ்சன் ஜோன் பேரமட்ட ஏத்தி காப்பாற்றுவதற்கு ரஞ்சனும் ஜோனும் தான் சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியாகவே இருக்கிறது. பாலித்தர வினிய பிரச்சனை இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. ஒழுக்காற்று நடவடிக்கை ஏஜாப்பே அதுலே அந்திம கச்சல், இறுதியான சண்டை ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் தினமின எப்படியாவது பாலித்த தேவரப்பெரும் அவர்கள் வந்து ஒரு அரச பக்கம் இழுப்பதற்கான ஒரு செய்தி போன்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அந்த தரப்பு செய்தி போல இருக்கிற பேரை வெட்டியிருக்கணும். அதே நேரத்தில் அவருக்கு பெரிய பரீட்சை உள்ளுக்கு வந்து பெரிய உள்காட்டு நடவடிக்கையும் நடக்க இருக்குது. இப்படியான செய்திகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பது பாலித்த கரலி கசாய் ரணில் குட்டினொக்கா பேராய், அதே தலைப்பாகத்தான் அதே விடயம். பாலித்த தவிர பெருமை பிரச்சனை சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க தப்பி இருக்கின்றார் அடியில் இருந்து. அதே செய்திதான் ரிவீர பத்திரிகையிலும் இருக்கிறது. லக்ம பத்திரிகையில் கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. බෙදාහැරීමේදී බෙදාහැරීම බිඳවැටීමේ අවදානම වෘත්තීය සමිති චෝදනා பாலனாதிகாரிய பிரதிஷேபிய கரை. அதாவது எரிபொருள் விநியோகம் எதிர்வரும் சில தினங்களில் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சில தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. கஜுமன் குறிப்பாக என்னவென்று சொன்னால், தற்பொழுது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதே போன்று இது சார்ந்த பல நிறுவனங்களில் இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பாரளவிலான பவுசர்கள் தற்பொழுது சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பத்திரிகையில் குறிப்பிடுகின்றது, குறிப்பாக 22 பவுசர்கள் இவ்வாறு தற்பொழுது சேவையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே இந்த பின்புலத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்ற கேள்விக்குறி ஏற்படுவதாகத்தான் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இது லக்பிம பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். பால் மாக்களின் விலை எந்த காரணம் கொண்டும் அதிகரிக்காது என்று நுகர்வோர் விவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார், அதாவது வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் இறுதியாக அதிகரித்திருந்தது. தேர்தலில் சில நேரம் குறைக்கப்படலாம், அது எதிர்காலம் சொல்ல வேண்டியது. பட் இப்போது அது அதிகரிக்கிறது. அதே போல இப்போது கூறுகின்றார்கள் எந்த காரணம் கொண்டும் தடைப்படாது என்று. ஆனால் இப்போது நாம் நமது நாட்டிலே நாங்கள் வியந்து நிற்க வேண்டிய ஒரு செய்தி எது சொல்லுகின்றார்களோ அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் இப்போது எங்களது அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது, மக்கள் சார்ந்த. ஆனால் அப்படி நடைபெறக்கூடாது என்பதுதான் நமது தாழ்மையான விண்ணப்பம், இல்லையா? மக்கள் விளங்காத வகையில் அரசாங்கம் சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது. குறிப்பாக மின்சார பிரச்சனையை பொறுத்த மட்டில் தற்பொழுது மின் உற்பத்தி அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ரியாஸ், அது மிகவும் தேவையான விஷயம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நுரைச்சோலை இயங்கவில்லை. கன்யோன் மற்றும் லட்சப்பான நீர் திட்டங்கள் வந்து பழுதுபார்ப்பிற்காக இருக்கின்றன. நீர்மின் திட்டங்கள் இதே போன்று இன்னும் மொத்தமாக 8 நீர்மின் திட்டங்களுக்கு இப்படியான செயற்பாடு. சிலது முற்றுமுழுதாக இயங்கவில்லை, சில பாதிப்புகள், சில கோளாறுகள். இப்போது மழை வீழ்ச்சி பெய்து நிறைவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த மாதம் தான் நிறைவடைந்தது. இன்னும் இப்போது குளிர் இருக்கிறது. மதிய வெப்பம் 35 தொடக்கம் 37 வரை கொழும்பிலேயே இப்போது வருகின்றது. வெப்பம் எல்லோருமே சொல்கின்றார்கள், பிப்ரவரியிலே இப்படி வெப்பமா இருந்தா மார்ச் ஏப்ரல் எப்படி நாங்கள் இருக்க போறோம் என்று. ஆகவே வெப்பநிலை அதிகரிப்பு வரும்போது நீரைப்பு தன்மைகள் அல்லது நீர் வெளியேறும் தன்மைகள் அதிகமாக இருக்கும் நீர்த்தேக்கங்களிலே. ஏன்னா வறட்சி அதிகமாக இருக்கும். இயங்காமலே இருக்கிறது, இனி வறட்சி வரப்போகிறது. ஆகவே இது நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இலங்கை எதிர்காலத்திலே முகம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சவால். குறிப்பாக நுகர்வோர், அந்த மின்சார நுகர்வோர் அதிகமாக கட்டணம் செலுத்த வேண்டி வரலாம், அல்லது மின் துண்டிப்புக்கும் முகம் கொடுக்க வேண்டியும் வரலாம்.
தற்பொழுது சில கிராமப்புறங்களை நாங்கள் பார்க்கின்றோம், மக்கள் அறியாமலே ஒரு சில மணித்தியாலங்கள் மின்சாரத்தை துண்டிக்கின்றார்கள். நேற்று 2-3 தினங்களாக நாங்கள் அவிசாவளி பகுதியை நோக்கினால் காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி 2 மணி வரையும் மின்சாரத்தை துண்டிக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அரசாங்கம் கூறுகின்ற விடயம் சில திருத்த வேலைகள் காரணமாக இதனை செய்வதாக. ஆனால் நியூஸ் ஃபர்ஸ்டை பொறுத்த மட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது நாங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றோம். அரசாங்கம் நேரடியாக கூறாமல் சில விடயங்களை செய்து வருகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான கருத்து. அதே போன்று மின் உற்பத்தி நிலையங்களை பொறுத்த மட்டில் இலங்கையில் காணப்படுகின்ற உற்பத்தி நிலையங்கள் குறிப்பாக பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் சில மின் உற்பத்தி நிலையங்கள் சூடாகின்றது, குறிப்பிட்ட காலமாக சூடாக வெப்பமடைகின்றது. அதனை குளிராக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அதற்கான திட்டம் இல்லை. அது வெப்பமான அந்த நிலையத்தை குளிராக்குவதற்கு 2-3 மாதங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் காணப்படுகின்றது. அதன் பின்னர் தான் இவர்கள் திருத்த வேலைகளை மேற்கொள்கின்றார்கள். நமது மின் சூழல் எப்படி இருக்கிறது? இறக்குமதியாகும் டீசலில் அடங்கிய ரசாயனங்களை உடன் ஆய்வுக்கு உட்படுத்த அமைச்சு உத்தரவு. அதிகரித்து வரும் புற்றுநோய்க்கு டீசலில் ஒரு ரசாயனமும் காரணம் என சந்தேகம் என்று மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் தெரிவித்த கருத்து தினகரனிலே ஆரோக்கியமான கருத்து இருக்கின்றது. ஆனால் இந்த ஆரோக்கியத்தில் கூடி இன்னும் ஒரு பின் விளைவு, இப்படியான பரிசீலனைகள் முடிந்ததன் பிற்பாடு நல்ல டீசல்களை கொள்வன செய்ய வேண்டும் என்று தேவை வரும்போது அதனை கொள்வன செய்யக்கூடிய சக்தி, கொள்வன ஆற்றல் நுகர்வோருக்கு இருக்குமா? அப்படி அந்த கொள்வனவாற்று நுகர்வோருக்கு பெறும்போது பொருட்களினுடைய விலை அதிகரிப்பை ஏனையவர்கள் தாங்கிக் கொள்வார்களா? இப்படி இருக்கிறது. ஆனால் இங்கே சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய டீசல் என்றால் அதை பரிசீலிக்க வேண்டிய தேவையும் அதிகாரிகளுக்கு உண்டு என்பதை மிக சூட்சமமாக தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.